ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 21/3/2025 பங்குனி மாதம் 7ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை, சுபம் நிறைந்த நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரையும் அம்பாளையும் வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:12 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. அதேபோல் இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:44 வரை கேட்டை, அதன் பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய திதி இன்று முழுவதும் தேய்பிறை சப்தமி. இன்றைய சந்திராட்டமம் இன்று இரவு 10:44 வரை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. சந்திராட்டம நாட்களிலே கவனமாக இருக்க வேண்டும், கோபப்படக்கூடாது, மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொதுவான விதி. அடுத்து இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். நான் முன்பே சொன்னது போல் மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், நம்முடைய வாய் வார்த்தைகள் தான் நம்மை அன்றைய நாளினுடைய நிம்மதியை நமக்கு கொடுப்பது நம்முடைய வாய் வார்த்தைகள். ஆகவே சந்திராட்டம நாட்களிலே நம்முடைய மனமானது ஒரு நிலையிலே இருக்காது. எனவே மௌனத்தை கடைபிடித்து ராமநாமத்தை இன்று முழுவதும் ஜபித்து கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால் இன்றைய சந்திராட்டம பாதிப்பிலிருந்து எளிதாக வெளிவந்து விடலாம். அதேபோல் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அவசியம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தை இன்றைய நாள் முழுவதும் நினைத்து கொண்டே இருங்கள். அருகிலே இருந்தால் சென்று வாருங்கள். சென்று ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். அதேபோல் செய்தொழிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே தவிர்க்க வேண்டும். அலுவலகத்திலே வேலைபளு அதிகமாக இருக்கும். வழக்கு விஷயங்களிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். அது விஷயமாக இன்றைய நாளிலே எதுவும் புதிதாக செய்ய வேண்டாம், தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் வீண் பயமும் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது, சந்திராட்டம நாள். ஆகவே எதிலும் பொறுமையை கடைபிடித்து பெருமையை பெற வேண்டிய நாள். அதேபோல் பூர்வீக சொத்து சம்பந்தமான எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தவிர்த்து ஏதேனும் புதிதாக முயற்சிகளை தொழில் விஷயத்திலோ குடும்ப ரீதியிலோ அப்படிப்பட்ட புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். ராமநாமத்தை உச்சரியுங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள்.
பழைய பாக்கிகள் வசூலாகும், காரிய வெற்றிகள் உண்டாகும், பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும், குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அதன் மூலம் நல்ல மன அமைதியையும் குடும்பத்திலே சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, சிறு தொழிலோ பெரிய வணிக வளாகமோ பெரிய தொழிலதிபரோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய தொழிலே இன்று உங்களுக்கு ஏற்ற வளர்ச்சி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள். எல்லா விதத்திலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்து முடிக்க வேலை வந்து கொண்டே இருக்கும். சோர்ந்து போய் விடுவீர்கள். அதே நேரத்திலே தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் அலுவலகத்திலும் சரி, இல்லத்திலேயும் சரி, போக்குவரத்திலேயும் சரி நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் செய்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அருகிலே இருப்பவர் ஏதேனும் பேச்சு கொடுக்கின்றார், உங்களுக்கு வேண்டாத விஷயத்தை, நீங்கள் விரும்பாத விஷயத்தை அவர் பேசுகின்றார் என்றால் அவரோடு சண்டை போடாதீர்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். அவரோடு பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுதான். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதேபோல் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே இந்த விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது இன்றைய நாளிலே. ஆகவே கவனமாக இருங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வத்தை வழிபடுங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனத்தை கடைபிடித்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி நலம் பெற வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு பங்கு வர வேண்டியிருந்தால் இன்றைய நாளிலே அதற்கான வழிகள் தென்படும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற அற்புதமான நாள். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையிலே இடமாற்றம் அமையும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு அஷ்டலட்சுமிகளை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வகையிலே நல்ல யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் பெரிய அளவிலே வெற்றி பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். புதிய முயற்சிகள் கைகூடும். திடீர் வேலை மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது சிம்ம ராசியினருக்கு. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்கின்ற நாளாக இருக்கின்றது. அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்து ஏதேனும் காத்திருந்தீர்கள் என்றால், ஒரு பணவரவோ ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்திற்காக காத்திருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அது நடக்கும். அதேபோல் உங்களுடைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தருகின்ற நாள். பொறுப்புகள் நமக்கு வரும்போது அதனை மனம் உவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பொறுப்பு நம்மிடம் கிடைத்தால்தான் அந்த பொறுப்பை நாம் திறம்பட முடித்து நல்ல பெயர் வாங்க முடியும். நல்ல பெயரை சம்பாதித்து விட்டால் புகழும் பொருளும் தானாக தேடி வரும். எனவே இன்றைய நாளிலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரப்போகின்றது. ஒப்புக்கொள்ளுங்கள். அதனை சிறப்பாக முடித்து நற்பெயர் பெறுங்கள். அதன் மூலம் நல்ல புகழையும் வருமானத்தையும் சம்பாதித்துக் கொள்வீர்கள். அதேபோல் இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பற்றி நீங்கள் தொடங்கினால் அவை நல்லபடியாக முடியும். அதாவது உங்களுடைய வயதுக்கேற்ப நல்ல பலன்கள் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? திடீர் பணவரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. கணவன் மனைவியிலேயே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படும். சுபவிரயங்கள் என்றால் நல்ல பொருட்களாக வாங்குவீர்கள். ஆடை அணிகலன்கள், நகை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்று நல்ல விதமாக செலவு செய்வீர்கள் இன்றைய நாள். அதுதான் சுப செலவு. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். செய்தொழிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆகவே இன்றைய நாள் என்பது உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஏமாற்றங்கள் இல்லாத நாளாக இருக்கின்றது. ஏமாற்றம் இன்றைய நாளிலே உங்களை பார்த்து ஏமாந்துவிடும். இவரிடம் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆகவே ஏமாற்றங்கள் இல்லாத ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே விசா தொடர்பான வேலைகள் நல்லபடியாக முடியும். வெளிநாடு செல்வதற்கான விசா வரவேண்டியிருந்தால் அது நல்லபடியாக வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். கணவன் மனைவிக்குள் பேசிக்கொண்டால் கூட வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள். சிறிய வார்த்தை பெரிய சண்டையிலே கொண்டு விட்டுவிடும். ஆகவே கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும்.
கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். நாளும் கோளும் நமக்கு சற்று சாதகம் இல்லாத நாட்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இறைவனை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் அதனை செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வணங்கிவிட்டு அப்படியே பெருமாள் கோவிலிலே சக்கரத்தாழ்வார் இருப்பார். ஒருபுறம் சக்கரத்தாழ்வார், ஒருபுறம் நரசிம்மர் என்று இருப்பார்கள். அந்த சன்னதிக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு 11 சுற்றுக்கள் சுற்றுங்கள். ஓம் சுதர்சனாய நமக, ஓம் சுதர்சனாய நமக, ஓம் லக்ஷ்மி நரசிம்ஹாய நமக, ஓம் லக்ஷ்மி நரசிம்ஹாய நமக. இதனை சொல்லி 11 முறை வலம் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளை துவங்கும் போது உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து கொள்ளுங்கள். காலை விழிக்கும் போது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாத்தா பாட்டி முன்னோர்களை நினைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதேபோல் கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களாக இருந்தால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். அதேபோல் திருமண வயதிலே இருப்பவராக இருந்தால் திருமணம் நிச்சயமாகும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நற்பலன்கள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஆகவே இன்றைய நாள் என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த அற்புதமான நாளாக இருக்கின்றது. அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நற்பலன்கள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். ஆக இன்றைய நாள் என்பது மீனராசியினருக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வணங்கி
மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே மகாலட்சுமியை பணிந்து உங்களுடைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கட்டும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், அமரலிங்கேஸ்வர ஆலயம். இந்த அமரலிங்கேஸ்வர ஆலயம் நமக்கெல்லாம் மோட்சத்தை தருவது என்கின்றார்கள் பெரியோர். ஆந்திர மாநிலத்திலே பஞ்சராமலங்களில் முதன்மையானதாக கருதப்படுகின்றது அமரேஸ்வர சுவாமி கோயில். இந்த கோவிலானது குண்டூர் மாவட்டத்திலே கிருஷ்ணா நதிக்கரையிலே பல நூறு ஆண்டுகளாக இருக்கின்ற அற்புதமான கோவில். சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கோவில். இங்கு இறைவன் பாலசாமுண்டிகா உடனுரை அமரேஸ்வர சுவாமி என்ற திருப்பெயரோடு தரிசனம் தருகின்றார். அமராவதி பக்தர்கள் இந்த கோவிலுக்கு நிறைய வருகின்றார்கள். ஸ்ரீசைலத்துக்கு வடகிழக்கே கிருஷ்ணா நதியின் தென்கரையிலே அமைந்துள்ள இந்த இடம் தெய்வங்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் சேவை செய்த மகிமை வாய்ந்த இடமாக பக்தர்களால் கருதப்படுகின்றது. இந்த கோவிலுடைய வரலாறைத்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கோவிலிலே உள்ள பல்வேறு கல்வெட்டுகள் மூலம் இந்த ஆலயமானது கிமு 500 வருடங்களாக அமரேஸ்வருண்ணி பல்வேறு வம்சங்களால் சேவை சாதித்து வருவதாக அறிய முடிகின்றது. பல்லவ, ரெட்டி, கோட்டகேது மன்னர்கள் அமரேஸ்வரருக்கு சேவை செய்தார்கள் என்று இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு அமரேஸ்வரரை தரிசித்து கணத்தை சுமந்து பார்ப்பனர்களுக்கு சம்பாவனை செய்ததாக ஆதாரங்கள் கூறுகின்றது. 18ஆம் நூற்றாண்டிலே சித்தம்பள்ளியை தலைநகராக்கி தென் ஆந்திர மாநிலத்தை ஆட்சி செய்த ராஜா வாசிரெட்டி வெங்கடாத்ரி நாயுடு இந்த கோவிலை புனரமைத்திருக்கின்றார். 101 பாலினங்கள் 3 வழிகளிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த ஆலயம். இன்றைக்கும் ராஜவாசி ரெட்டி, வெங்கடாத்ரி நாயுடு வம்சிகுலு அவர்கள் சுவாமி அவரின் செயல்களை இயன்ற தர்மகர்த்தாக்கள் செய்கின்றார்கள். அமராவதி க்ஷேத்திரம் ஹரிகர க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. சிவன் முடிகளிலே வேறுபாடு இல்லை என்று காட்சி தருகின்றார் இங்கு. அதேபோல் வேணுகோபால சுவாமிக்கும் இந்த ஆலயத்திலே தனியாக சன்னதி உள்ளது. இந்த ஆலயத்தினுடைய புராணம் என்று பார்த்தால் தாரகாசுர வதம் நடைபெற்றதாக அறிய முடிகின்றது. தாரகாசுரனுடன் தேவதானவர்கள் பார்க்கடலில் படையெடுத்த போது அங்கு உதித்த அமிர்தலிங்கத்தை அபகரித்து கந்தனை அணிந்த பூதம் தேவேந்திரர் தன் செயலுக்கு பின் பதவி இழப்பான் என்ற பயம் அடைந்தார்கள். அத்துடன் சிவனை தஞ்சம் கொள்ளும் போது சிவன் தன் மகன் குமாரசுவாமிக்கு அனைத்து சேனையுடன் சென்று தாரகாசுரனை வதம் செய்ய கட்டளையிட்டார். ஆனால் எத்தனை ஆயுதங்கள் எடுத்தாலும் அந்த தாரகாசுரன் சாகவில்லை. தன்னுடைய கழுத்திலே இருந்த அமிர்தலிங்கம் தான் இதற்கு காரணம் என்று உணர்ந்த குமாரசுவாமி தன்னுடைய சக்தியால் அந்த அமிர்தலிங்கத்தை துரத்தி 5 பகுதிகளிலே 5 துண்டாக விழச் செய்தார். முதல் துண்டு விழுந்த இடம் முதல் துண்டு விழுந்த இடம் அமரராமம் என்று அழைக்கப்படுகின்றது. மற்றவை குமாரராமா, திராட்சைராம், பீமராமா, பாலராமா, தேவகுரு பிரகஸ்பதியுடன் அமரராமாவில் விழுந்த துண்டை தேடி வந்த தேவேந்திரர் ஏற்கனவே லிங்காகரம் அணிந்து தரிசனம் தந்தார். தேவேந்திரர் கும்பாபிஷேகம் செய்த உடனே நாளுக்கு நாள் இந்த சக்தியானது வளர்ந்து கொண்டே வந்தது. நீ எவ்வளவு வளருகின்றாயோ அவ்வளவு பெரிய கோவிலை நான் கட்டுவேன் என்கின்றார் தேவேந்திரர். இழந்து வளரும் பாலினத்திடம் சரணடைந்த போது
ஈசன் தன் செல்ல பிராணிகளை விரட்டி விட்டதாக இந்த கதை கூறுகின்றது. இன்னும் ஒரு கதை என்னவென்றால், சிவன் வளருகின்ற அளவை அதிகரிப்பதை தடுக்க படைகளால் லிங்கத்தை தலையில் அடித்து கும்பிட்டு ஷீரா 3 ஓடைகளிலே அடிக்கும் போது நீரோட்டம், பால் ஓட்டம், இரத்த ஓட்டம் ஆகியவை பிறப்புறுப்பிலே இருந்து வந்து அதனுடைய கீற்றுகள் இன்னும் இருக்கின்றது என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். இங்கே ஏக சிலை வடிவிலே 15 அடி உயரத்திலே இருக்கின்றார் சுவாமி. 3 அடி உயரம் கொண்ட இந்த பாலினமானது உலக புகழ் பெற்றது. ஓங்காரத்தின் அடையாளமாக இன்று சுவாமியினுடைய நெற்றியிலே 3 சிறு குழிகள் தோன்றும். இந்த கிருஷ்ணா நதி ஓட்டமானது சுக்கிரனாக கருதப்படுகின்றது. கிருஷ்ணவேணி நதி சஹ்யாத்ரி மலையிலே இருந்து இந்த திசையிலே பாயும் என்பதால் பிற்காலத்திலே அமரேஸ்வரர் மூழ்கி விடுவார் என்ற சந்தேகத்தை அசுரகுரு சுக்கராச்சாரியா தன் ஞானத்தின் மூலம் அறிந்து கூறினார். அதனால்தான் குருபதி அமரேஸ்வரர் போனார் என்பது, கிரௌச்சகிரி அதன் பாதம் அடிவரை என்பது கூறப்படுகின்றது. இந்த கிரியின் பக்கம் வளைந்து ஓடாவிட்டால் மூழ்கவே போகாது என்று கிருஷ்ணம்மா கூறியிருக்கின்றார். இதன் அடிப்படையிலே தான் கிருஷ்ணா நதி இன்னும் இந்த வயல் வழியாக ஓடிக்கொண்டிருப்பதாக மக்களால் நம்பப்படுகின்றது. இந்த அமரலிங்கேஸ்வரரை துதித்தால் நமக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். குறிப்பாக இந்த ஆயுள் பலத்துக்கு இந்த அமரலிங்கேஸ்வரரை துதிப்பார்கள். அமரலிங்கேஸ்வரரை தரிசித்தால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த அமரலிங்கேஸ்வரரை தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.